This is the future. Evolution. This is the future. Evolution. Friends, நீங்க பாத்துக்கிட்டு மிஸ்டர் தமிழ் சைடு சேனல். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்பார்க் ஈவி சொல்யூஷனுக்கு வந்திருக்கோம். இவங்கள்ட்ட என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒமேகா பிராண்டோட இன்வெர்டர் இருக்கு, அதுக்கப்புறம் சோலார் பேனல் இருக்கு, அதுக்கப்புறம் பேட்டரி வெரைட்டியா எல்லாமே இருக்கு. அதுவும் இல்லாம இவங்க டிசி சிஸ்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல கரண்டே இல்ல அப்படின்னா கூட இவங்க டிசி சிஸ்டம் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம உங்க வீட்டுல யூபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், ஒமேகா யூபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னாலும் இவங்கள்ட்ட ஒமேகா வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. உங்களுக்கு ஒமேகா யூபிஎஸோட எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. அதுவும் இல்லாம உங்களுக்கு வேற என்ன வேணும், ஈவியோட ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்கா. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கான்டாக்ட் டீடைல் கொடுத்துருக்கேன், அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சேலம் சரௌண்டிங்ல ஒமேகா இன்வெர்டர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க தான் சேலம் சரௌண்டிங்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. உங்க ஒமேகா இன்வெர்டர் இவங்க வந்து நேரடியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருவாங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆண்டனி ஸ்பார்க் ஈவி சொல்யூஷன்லேருந்து பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒமேகா யூபிஎஸ் லைனப்பில் இருக்கிற சில ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒமேகாவில் 1550 மாடல் லித்தியம் பேட்டரி இன்பில்ட் மாடலு. இது அதுக்கு ஜூனியர் 1050 மாடலு, இதுவும் இன்பில்ட் மாடல் தான். இந்த இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் MPPT இன்வெர்டர். பட் இது வந்து லித்தியம் பேட்டரி கிடையாது, லெட் ஆசிட் பேட்டரி மாடல். லித்தியம் பேட்டரிஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. லெட் ஆசிட் தான் இப்போ வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துட்ருக்கோம் MPPTயில். அதில் சில டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு இதை பற்றின ஒர்க்கிங் மாடலு டெமோ எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்க போகிறது 1050 மாடலு. இப்போ அந்த 1550க்கும் இதுக்கும் ரெண்டு மேஜர் வேரியேஷன் இருக்குது. ஒன்று லோடிங் கெப்பாசிட்டி, அதில் வந்து 1000 வாட்ஸ் வரைக்குமே நம்ம லோட் எடுக்கலாம். இதில் 600 to 650 வாட்ஸ் வரைக்குமே நம்ம லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், அதில் இன்பில்டாக 100 AH ஃபாஸ்பேட் பேட்டரி இருக்குது, இதில் 80 AH ஃபாஸ்பேட் பேட்டரி இருக்குது. கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மி, அவ்வளோதான். மற்றபடி ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி மெத்தடாலஜி எல்லாமே சிமிலர் தான். ஸோ அதில் இருக்கிற எல்லா இண்டிகேஷனும் இதுலேயும் இருக்கும். அதில் 4 செக்மெண்ட் டிஸ்பிளே இருக்குது, 2 செக்மெண்ட் இருக்குது. பட் அதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் இதுலேயுமே காட்டும் உங்களுக்கு. லோட் லெவல் எவ்வளோ இருக்குது, அவுட்புட் லோட் எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோம், மெயின்ஸில் வர வோல்டேஜ் எவ்வளோ, அதில் ஃப்ரீக்வன்சி என்ன, பேட்டரியோட வோல்டேஜ் என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம். இது வந்து யாருக்கு ஆப்டாக இருக்குன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு கம்ப்யூட்டரு, ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு ரூமுக்கு வந்து ஒரு ஃபுல் ஆக்சஸ்க்கு ஒரு பேக்கப் இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற பட்சத்தில் யோசிக்காமல் இதை எடுத்துக்கலாம். அது போக இந்த ஃபுட் ட்ரக்ஸு, சின்ன சின்ன ஷாப்ஸு, இந்த மாதிரி வெண்டாஸ்க்கு எல்லாமே இது நல்லாவே போயிட்டு. அது வந்து ஒரு நார்மல் வீட்டுக்கு ஒரு 1-2 BHK ரூம் இருக்குது, 2 லைட் 2 ஃபேனுன்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எமர்ஜென்சிக்கு மிக்ஸி கிரைண்டர் தான் போடுறீங்கன்ற பட்சத்தில் யோசிக்காமல் நீங்கள் அந்த 1550 மாடல் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஹெவி அப்ளைன்ஸ்லாம் யூஸ் கிடையாது, லைட்டு, ஃபேனு, கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி அக்சசரிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு சின்ன காம்பேக்டில் காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 1050 மாடலே போதும். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1550யோட ப்ரைஸு 28,500 ஆஸ் ஆஃப் நவ். அதே மாதிரி 1050யோட மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000. ஓகேங்களா? ஸோ வித் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் அந்த ப்ரைஸு. ஸோ அடிஷ்னலாக எதுவும் வராது உங்களுக்கு. ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான் இன்பில்டாகவே எல்லாமே இருக்குது. ஒரு பேட்ரி உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு சர்க்யூட் எல்லாமே வந்துடும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு ஏசி ஃபியூஸ் ப்ரொவிஷனு, டிசி ஃபியூஸ் ப்ரொவிஷன். நான் இது ஃபுல்லாக போடலை டெமோ பர்பஸ்க்காக, பட் இதில் 3மே நீங்கள் போட்டுருணும். இது வந்து இன்புட் சப்ளை கொடுக்குறது, இது அவுட்புட் எடுக்கிறது. ஸோ இதுவுமே நீங்கள் ஆனால் லோடு தாங்காதா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நான் இதே இன்வெர்ட்டர் நான் உங்களுக்கு போட்டு ட்ரில்லர் நான் போட்டு காட்டுறேன். மெயின் ஃபெயிலியர்னால் மெயின் கொடுக்கலாம், அதனால அது மெயின் ஃபெயிலியர் இருக்குது. யூபிஎஸ் ஆனில் தான் இருக்குது, அவுட்புட் எடுத்து போகிறோம். பேட்டரி வோல்டேஜ் வந்து 13 வோல்ட் இருக்குது. இதை நான் உங்களுக்கு லோடு காட்டுறேன் பாருங்கள். வோல்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக 220 வோல்ட்டு தான் அவுட்புட் வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் மற்ற அப்ளைன்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது. அவுட்புட் லோடு வந்து இதில் 31%. அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதோட லோடிங் கெப்பாசிட்டி அதிகன்றதுனால அதில் வெறும் 22%, 24% தான் காட்டுச்சு. இதில் வந்து லோடிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி, பட் ஸ்டில் இந்த மாதிரி ஹெவி லோட்ஸும் டைம் பீயிங்க்கு நீங்கள் போட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே என்னன்னா லோடிங் வந்து 31% வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் போட்டிங்கன்னா லோட் ஃபுல்லாகவே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த 1050 இருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம அடுத்து வந்து இந்த MPPT இன்வெர்டர் எப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இவங்களோட கடை அட்ரஸ்ன்னு பாத்தீங்கன்னா சேலம் 4 ரோட்ஸ்ல இருக்கு. அப்படியே உங்களுக்கு அட்ரஸ் கிளியர் அண்ட் கிறிஸ்டலா வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸும் உங்களுக்கு தெரியல, கூகுள்ல போட்டு தெரியலனாலும் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா அவங்க எங்க அட்ரஸ் இருக்குன்னு கிளியர் அண்ட் கிறிஸ்டலா உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இவங்கள்ட்ட என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா EVயோட கன்வர்ஷன் கிட்டு, அதுவும் இல்லாம இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிஸ் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஃபுல் குவாலிட்டியா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சு, நான் வெளியூர்ல இருக்கேன், எனக்கு எப்படி ஒமேகாவோட இன்வெர்டர் நான் வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஒமேகா இன்வெர்டர்ல என்னென்ன இன்வெர்டர் 1kV 2kV இன்வெர்டர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கூகுள் பே மூலியமா ஓனருக்கு நீங்க பே பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலியமா அவங்க அனுப்பி விட்டுருவாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பை பை.